இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே மகளே கொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் இந்த கால வேளையில முறியடிக்கும்படியா இந்த பாடலை பாடுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். எனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த காலவேளையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்தார். செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்தார். எல்லா தடைகளையும் தேவன் தகர்த்தெறிந்தார். அப்படியே இந்த காலவேளையிலே அதை நினைத்து அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடி
போல் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியோ சொல்லியோ தீராத கிருபைகள் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியோ சொல்லியோ தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஒரு ஆயிரம் நன்றி சொன்னாலே போதும். நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஒரு ஆயிரம் நன்றி. போகலாம். இன்றைக்கு நான் டாக்டர் உபாகமம் வாசித்துக் கொண்டு வருகிறேன். அதில் தான் நேற்றும் உபாகமத்தின் தான் சில காரியங்களை நாம் தியானித்தோம். யுத்தத்தை குறித்ததான காரியங்களை குறித்தோம். அதுபோல் இன்றைக்கும் உபாகமத்தில் ஒரு பகுதியில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெப விண்ணப்பம் ஒன்று இருக்குது. அதை அப்படியே நான் கண்டினியூவாக வாசிச்சுட்டே வருவேன். அதில் நமக்கு தேவையானதுன்னு அது ஒரு 19 வசனம் இருக்குது. சரியா? அங்கங்கே உங்களை திருப்பாமல் உங்களை நேரடியாக நான் கொண்டு போகிறேன். சரியா? உபாகம் மிக முக்கியமான ஒரு பகுதி. மோசே கடைசியாக முழு அந்த அவங்களோட 5 ஆகமங்களையும் அதில் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கடைசியாக அது எழுதுகிறார். ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெப விண்ணப்பத்தை போல அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்து அங்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? சரி, அதனால் அதை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்தில் 1 நாங்கள் அப்படியே வாசிட்டே போகலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதிலே வாசம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகாதபடி அதை கட்டி காத்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அதுதான் சொல்லுங்கள். நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். உங்களை 40 வருஷ காலமாக வனாந்திர பாதையில கொண்டு நடத்தி இப்போ உங்களுக்கு எங்கே கொண்டு போகிறோம்? பாலும் தேனும் ஓடுகிற உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? திருப்பி அனுப்பப்படுகிறார். ஆமாவே இல்லையா? அப்போ அந்த ஜனங்கள் திரும்பி அந்த தேசத்துக்கு வருகிற போல நீங்கள் அந்த தேசத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய சபையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மறைமுகமாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டில் நாங்கள் படித்தால் பார்க்கலாம். சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை சொல்லுகிறார். நீங்கள் போயிட்டு அந்த தேசத்திலே என்ன செய்ய போறீங்க? பயிர் செய்ய போகிறீர்கள். ஆகவே அந்த தேசத்தில் இவ்வளவு காலம் நீங்கள் வனாந்திரத்தை போய் கொண்டிருந்தீங்க. உங்கள் வனாந்திர வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு மன்னாவை போஷிக்க கொடுத்து, உடைகளை கொடுத்து, வியாதிகள் வராதபடி பாதுகாத்து எல்லாவற்றையும் அந்த 40 வருஷ காலத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஒரு ரம்யமான ஒரு வாழ்க்கைக்குள் போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம், கர்த்தர் அவர்களை எல்லா சூழ்நிலையும் நடத்தி கொண்டே போகிறார். இப்போ போய் சேர்றாங்க. இப்போ அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா யோசுவா புத்தகத்தில் அவர்கள் எல்லாரும் போய் இந்த தேசத்துக்கு சேர்கிறார்கள். அதுக்கு முன்பதாக அப்போ மோசே எழுதுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில். அப்போ அவங்க தேசம் தான், அவங்க தேசத்துல தான் என்னது, அங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தார்கள். ஆகவே மீண்டும் அந்த தேசத்துக்கு போகிறார்கள். ஆமீன். அதுதான் சொல்லுகிறார், அந்த தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தில் கனிகள் எல்லாம். ஆமீன். அப்போ முந்தலாவது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பலனை, உங்களோட வருமானங்களை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. நமக்கு வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜெப நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். சரியா? அதுபோல் உங்களுடைய உழைப்பில் வருகிற வருமானங்கள், அதுபோல் இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? முதல் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சரீரத்தின் உறுப்புகளில் ஒரு உறுப்பாகிய இருதயத்தை முதலாக நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா மற்றவைகள் எல்லாம் என்னது? அது தானாக கொடுக்கப்படும். ராமேந்திரர்கள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் நமக்கு வருது. கொடுக்கிறது, வாங்குறது எல்லாமே நம்ம மனசில் நினைச்சாதான் அது நமக்கு அது செய்ய தோன்றும். ஆமாம் இல்லையா? அப்போ அந்த இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா, அப்போ ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்வார்? பக்குவப்படுத்தி நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? வாசிங்க. வைத்து தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் சொல்லுகிறார். அப்ப எந்த ஸ்தானத்தில் நீங்க கொண்டு போய் இதை பலி செலுத்த வேண்டும், எந்த ஸ்தானத்தில் கொண்டு இதை படைக்க வேண்டும் என்பதை குறித்து அங்க சொல்லுகிறார். அப்ப நீங்க வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிற வேலையில, நீங்கள் செய்கிற வேலையில, நீங்கள் அந்த தேசத்துக்கு போன பிறகு உங்களுடைய சொந்த நிலங்களை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொண்டு
ஆமீன். அதுக்கு பிறகு நீங்கள் எனது வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? முதல் பலனை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் முதல் நீங்கள் உழைத்து உங்களுக்கு கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையின் முதல் பங்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். அதுவும் எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமானது. சரியா? எல்லா இடங்களையும் கொண்டு போயிட்டு உங்களுடைய முதல் பலனை கொடுக்கக்கூடாது. எல்லா இடங்களையும் கொண்டு போய் உங்களுடைய முதல் கனியை கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஆலயத்தில், எந்த சபையில், எந்த அங்கத்தில் இருக்கிறீங்களோ அங்கே தான் நம்ம கொடுக்க வேண்டும். இப்போ சில நேரங்களில் சிலர் என்ன செய்வார்கள்? சபைக்கு கொடுக்கறத வெளியில் கொடுக்கறது அதிகமாக இருக்கும். சரியா? அது நமக்கு இப்போ தேவையில்லை. வாசிங்க. அந்த நாளில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு இது ஆணையிட்டார்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பெருகுவதற்காக என்ன செய்வார்கள்? ஆதியாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே என்ன செய்வார்கள்? ஆமாம். அப்போ இங்கேருந்து போகிறேன்னா யாக்கோப்பு எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? முதல் யோசேப்பு போய் சேர்ந்து, அதுக்கு பிறகு பஞ்சம் இதெல்லாம் வந்த பிறகு அப்புறம் யாக்கோப்பு என்ன செய்தான்? தன்னோடு கூட அவருடைய உறவுகள் எல்லாம் சேர்த்து, கோத்திரங்கள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலாக என்ன செய்தார்கள்? அங்கு போகிறாங்க. அப்போ ஒரு சின்ன கூட்டமாக தான் போகிறாங்க. திரும்பி வருகிற பொழுது அவர்கள் ஒரு பெரிய சந்ததிகளாக அங்கே வருகிறார்கள். ஆகவே சொல்லுங்க, அந்த நாளில் இருக்கும் ஆசாரியத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய ஆணையிட்டு இருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். நாம இந்த ஜனங்கள் இத்தனை வருஷங்கள், கிட்டத்தட்ட 30-100 வருஷங்கள் அப்படி அந்த காலகட்டங்களுக்குள்ள இருந்து அவங்க என்ன செய்வாங்க? திருப்பி வருவார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்ப அங்க வந்து சொல்லணும். சரி, நீங்க போனோன்னு என்னது? இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அவங்க நிறைய நேரம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, சில நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராட்டி எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு தான் போவீங்க. ஆனால் என்ன சொல்லுவீங்க? ஐயா அங்கே போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சுக்கு போயிடுறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் இல்லை? அது மாதிரிக்கு நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனோன்னு முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எல்லாம் போனோன்னு செய்வோம். நல்ல கடைகள்லாம் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, வேறு என்ன இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாங்க. ஆனால் என்னது? கடைசி ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன யோசிப்போம்? பைபிள் எடுத்துட்டு அப்படியே போவோம். எங்கேயாச்சும் சபை இருக்கா, சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முதல் எங்கே போனாலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா, அந்த பகுதியில் இருக்கா என்று சொல்லி என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ இவங்க போயிட்டாங்க, போய் பார்க்குறாங்க. வாசிங்க. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்போ பாருங்க, அப்போ போகிற நேரம் எப்படி செய்யணும்? அந்த முதல் பலனை கொண்டு போய் ஆசாரியத்தில் கொடுக்கணும். அப்போ ஆசாரியன் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலியை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் வைத்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டும். இப்போ நீ கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு ஆசாரியர் அங்கே என்ன செய்வாரு? அதை கொண்டு போய் அந்த பழியை செலுத்துகிற நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். இப்போ நீங்கள் பேசணும். ராமின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்னது? நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். அது மாத்திரமே அவர் நம்மளோடு என்ன செய்கிறார்? உறவாடுகிறவராக இருக்க. இப்போ சொல்லுகிறார் பாருங்க, மோசே எப்படி சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரன் ஆமாம் நீங்கள் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தலைமைத்துவத்திலேருந்து சொல்கிறது கணக்காக கேட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆசீர்வாதம். இங்கேருந்து போகிற நேரம் உங்களுக்கு இந்த வாரத்துக்குரிய எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறோம். சரியா? ஆனால் நீங்கள் இந்த படி இறங்கினோடனே நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துடுறீங்க. அந்த நாட்களில் ஜெபிக்கிற நேரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது பார்க்குறேன், அந்த வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் பார்க்குறேன் ஸ்திரமாக வாராங்க. அப்போ நான் நினைச்சேன், அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். ஸோ அந்த எச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அவங்க எப்பவுமே வராதவங்க அன்னைக்கு வந்துட்டாங்க. சரி, அதை நான் பிறகு அவங்களோட நான் தனிப்பட்ட முறையில் பேசுவேன். அதுபோல் ஜெபிக்கிற நேரம் ஆமாம், இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எனக்கு மறைபொருளாக சொன்னாலும் அதை ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? அதான் கடந்த நாட்களில் அந்த சபையில் போய் நான் பேசுகிற பொழுது, கடனை குறித்து பேசுகிற பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் சபையில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க பாஸ்டர்னு என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உலக நாட்டிலே என்னது கடன் பட்டு கிடக்கிற நேரம் அப்படி வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் மேலே நான் கையில் வைத்தா உங்கள்கிட்ட உண்மையெல்லாம் நான் சொல்லிடுவேன்னு சொன்னேன். சரி, நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் கடைசி பாஸ்டர்கிட்ட வந்து எல்லாம் ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு, ஒருத்தருமே ஜெபிக்க வரல.
கிருஷ்ணா தான் வந்துச்சு. கிருஷ்ணா தான் நம்ம சபை, அதுக்கு என்ன ஜெபிக்கிறது? ஸோ அப்போ என்ன செய்யுது? அப்போ எல்லாம் அப்படி போயிட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கி நிறைய ஒரு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சுட்டாங்க? பயந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே நமக்கு மறைக்க முடியாது. ஆசாரியத்தில் எதுவுமே மறைக்க முடியும். ஒரு பிரச்சனைகள் வந்துட்டால் நாம் என்ன செய்யணும்? அதை எப்படி ஏன் வரல, எதுனால வரல, என்ன பிரச்சனை, எதனால, யார் இப்படிங்கிறதெல்லாம் அப்போ என்ன நடக்கும்? இவைகள் ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார். அம்மாவிட வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை மறைக்கிறவர் அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அவங்களோட பிள்ளைகள் ஆமையை பார்த்து நம்ம தாய் தகப்பன் பிள்ளைகள் ஏதாச்சும் யோசிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த நேரம் என்னது? ஆண்டவர் சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது போல வாசிங்களேன், நின்று வசனித்து சொல்ல வேண்டும். அங்க எல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஆமென். அப்ப சொல்லுகிறாங்க. ஆதியாகமம் 46:2-3 வாசிங்க மகள். ஆதியாகமம் 46:2-3. அந்த இரவுல தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, ஆமென். அப்ப என்னது? யோசேப்பு என்ன செஞ்சாரு? எல்லாம் அனுப்பிட்டாரு. என்னது? ஆடிக்காரெல்லாம் அனுப்பிட்டாரு. யாருக்கு? யாக்கோபுக்கு அனுப்பிட்டாரு. நீ என்ன செய்யணும்? சாம சட்டமன்றம் எடுத்து போட்டுக்கிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? ஆமென், வந்துடணும் எகிப்துக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது ஒண்ணுல இருந்தே வாசிக்க மகள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு முதல் வசனமா? இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அங்கிருந்து புறப்பட என்ன செய்கிறான்? பலியிடுகிறான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் புறப்படுகிறதுன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. தெரியாத ஒரு தேசத்துக்கு வயதான நேரத்தில் போறோம், என்ன நடக்குமோன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதுதான் இங்க நினைப்பூட்டுகிறார். யாரு? மோசே அங்கே நினைப்பூட்டுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேராக சிரியா தேசத்தில் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த ஜாதியானான். எகிப்து ஜனங்களுக்கே என்ன உண்டாயிட்டு? போராமை வந்து. பொறாமைன்னு சொல்லுங்களேன். இங்கே தானே இருக்கிறீங்களோ? வேற எங்கே இருக்கிறீங்க? இங்கே தானே இருக்கிறீங்க. அப்போ என்னது? நீங்கள் வருகிற பொழுது எப்படி இருக்கிறீங்க? சிறுமைப்பட்டவர்களாக வருகிறீர்கள். இங்கிருந்து போகிற பொழுது நீங்கள் பலத்த திரட்சியாக ஜாதியாக. அப்போ வருகிற நேரம் நம்ம எப்படி வருகிறோம்? சபைக்கு வருகிற நேரம் குறைவுள்ளவர்களாக இப்படி வாரம். இங்கிருந்து போற நேரம் எப்படி போறீங்க? பலத்த சொல்லுங்க. பலத்த திரட்சியான. அப்புறம் ரொம்ப பயந்துட்டாங்க. யாரு? போற நேரம் 70 பேர் போயிட்டு அவங்க பார்த்தா எகிப்து ராஜா பயந்துட்டான். இவர்கள் என்ன செய்யறாங்க? பெருகுகிறார்கள். அவங்க எங்க போய் பார்த்தாலும் நம்முடைய இப்ப சென்னையில இருக்கிறது என்னது இந்த நார்த் இந்தியன் கடைகள் இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க பெருகணும்னு பயந்துட்டாங்க. இவங்களை இப்படியே வச்சிருந்தா என்ன செய்ய முடியாது? இவங்களை ஒடுக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆமே. ஆகவே நாங்கள் ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒடுங்கி போவது அல்ல. சொல்லுங்க. எங்களை என்னதான் ஒடுக்கினாலும் ஆமே நாங்கள் என்னது? ஒடுங்கி போகிறவர் அல்ல. எங்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஒடுங்கி போக விட மாட்டார். அதனால சொல்லுங்க, எகிப்தியர்கள் எங்களை பாருங்க வசனம் அதே சொல்லுங்க, எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மீது கடினமான வேலையை சுமத்தின போதும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 23-25 வரைக்கும் வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்து போயிட்டான். இஸ்ரவேல் புத்திரர்
அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவ சந்நிதிக்கு எட்டியது. ராமின் சொல்லு. அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் போராடுகிற பொழுது ஆண்டவருக்கு என்ன உண்டாயிற்று? அந்த சத்தம். எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? யெகோவா தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களால் என்ன செய்ய முடியல. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்மை என்ன செய்யும்? அப்படியே தொலைத்து கொண்டு போகும். அதுபோல் அவர்களை அப்படியே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது என்ன செய்கிறார் ஆண்டவர்? அப்படி கூக்குரலை கேட்டார். ராமின்னு சொல்லுங்க. அந்த கால வேலையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நமக்கு ஒரு நெருக்கங்கள் இருக்கும், சொல்ல முடியாத நெருக்கங்கள், சில காரியங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதை சொல்லுகிறார்கள். வாசிங்க வாங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். சொல்லுகிறார். நாங்க என்ன செஞ்சோம்? கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டார். எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். இதெல்லாம் என்ன செய்தாரு? சத்தத்தை கேட்டார், பார்த்தார். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிற பொழுது, அதை நேற்று நாங்கள் தியானித்தோம். அதுபோல அவர்கள் புறப்படுகிற பொழுது எப்படி இருந்தது? அந்த ஜனங்களுக்கே என்ன ஆயிற்று? பயம் உண்டாயிற்று. ஜனங்கள் புறப்பட்டு போகிற பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆபிரகாமுக்கு சொன்னபடியாக, மோசேக்கு சொன்னபடியாக அந்த ஜனங்கள் போகிற நேரம் இவர்கள் வெறுமையாய் போகாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் தேசத்தில் இருக்கிற பொன், வெள்ளி எல்லாம் கொடுத்து நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? போயிருங்க, வராதிங்க. நீங்கள் யாரு? பயங்கரமானவர்கள். உங்களுக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் செஞ்சுட்டா என்னது அப்போ எங்களுக்கு நல்லா இருக்கும். பிற்பாடு வருகிற வேதனை ரொம்ப கடினமாக இருக்கும். அதுதான் நம்ம யாரை குறித்தும் என்னது போராமை பேச, எரிச்சலாக பேசி கொள்ளக்கூடாது. பயங்கரமானது பின்தொடர்ந்து வரும். நீங்கள் பேசின வார்த்தை பின்தொடர்ந்து வந்து நீங்கள் உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு உங்களை நெருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறது, மற்றவங்களை குறித்து குறை சொல்லாதீர்கள், மற்றவர்களை குறித்து அது இது பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? பின்னோக்கி திருப்பி ரிட்டர்ன் பேக் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்வேன், சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக இருங்க, உறவுகளுங்க, உதாரணத்துமாக இருங்க, ஒருத்தர் அன்பு காட்டுங்க, அப்படியே இருங்க. அது சபைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இவைகள்லாம் நடக்க போற சம்பவத்தை முன்னுக்கே சொல்லுகிறார். சரியா? இன்னும் போய் சேரவில்லை. ஆனால் மோசேக்கு என்னது? தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்துகிறார். அந்த கால வேளையில கற்றவங்களுக்கும் சில காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யுங்க? நீங்க பிளானிங் போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ அந்த பிளானிங் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படி பிளானிங் போட்டுங்க ஆமீன் சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் அது சும்மா இருக்க மாட்டீங்களே, ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஸோ அதனால சொல்கிறாரு இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வேதத்திலே தேவ சத்தியம் இந்த இடத்துல பிரசங்கிக்கிற வார்த்தைகள் அது ஒன்றும் என்ன செய்யாது? வெறுமையாக போகாது. அது என்ன செய்யும்? அது நிறைவேறுகிறதாக இருக்கு. ஆமா, வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்க சொன்னபடி இப்ப இவைகள்லாம் என்னது? நீங்க இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறார். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற உங்களுக்கு என்னது? ஒரு திருமணம் முடித்தா கணவன் மனைவியா ஆரம்பிக்கிற அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகள் அந்த வாலிப காலத்தில் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொல்லி என்ன சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் சபையில் உங்களுக்கு எல்லா சபைகளை நினைக்கிறது அந்த சபையில் ஆண்டவரை பற்றி தெய்வம், கடவுள், பக்தி, வைராக்கியம் அப்படி என்ன. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் கற்றுக்கொண்டாலே போதும் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு சிறப்பாக இருக்கும். அதுதான் மிக முக்கியமானது. சும்மா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முறையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. சரியா? ஸோ அதனால தான் நான் காலையில் கூட யோசித்து பார்த்தேன். இந்த மோசேயுடைய நியாயபரமான காரியங்களை யாரு? பவுல் கற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த பவுலை கொண்டே என்ன செய்தார்? இந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்தார். ராமின்டர் அவன் கமாலியருடைய பாதத்திலிருந்து நியாயப்பிரமாணம் கற்றுக்கொண்டு அவன் அவன் ரட்சிக்கப்பட்டவுடன் அவனுக்கு தெரியும் இந்த நியாயப்பிரமாணமானது என்ன என்று சொல்லி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சிலதை
ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். சரியா? ஆகவே உங்களுக்கு இங்கிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உங்களை மோல்ட் பண்ணுறதாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். சும்மா சபைக்கு வந்து இந்த காலத்திலும் படித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் இன்னமும் குறுகியதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய மூளை வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. இங்கே நான் பிரசங்கிக்கிற விட நீங்கள் வெளியில் கேட்க வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. இதுக்கு ஈடாக வெளியில் பேசுகிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நானே சில காரியங்கள்லாம் கேட்கறது உண்டு. அவர்கள் சில காரியங்களை பேசுகிற நேரம் அவங்க எல்லாம் பேசி முடிவு வந்து வேதத்துக்களை தான் இருக்கு வராமிட்டு. அப்போ நம்ம வேதத்தை வைத்திருக்கிற நாங்கள் வெளியில் உள்ளது பேசக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? வேதத்தின் ஆதாரமாக பேச வேண்டும். வராமிட்டு நமக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கிறது. இவைகள் நடக்கும், இது இப்படி இருக்குங்கிறது ஆதாரத்தை நமக்கு தான் தெரியும். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லை. அப்போ வெளியில் உள்ளவங்க மேலோட்டமாக வாசித்து அதிலிருந்து சில கருத்துக்களை சில குறிப்புகளை எடுத்து அவர்களுக்கு ஏற்றபடி அதை பேசுவார்கள். அது அப்படி நமக்கு அப்படி பேச முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, இயேசுவை உறுதிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் இயேசுவை குறித்து பேசுவார்கள், உறுதிப்படுத்த முடியாது. நீங்கள் இயேசுவை பற்றி பேசினால் உறுதிப்படுத்த வேண்டும். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் என்ன நிரூபிக்க வேண்டும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்க வேண்டும். நிரூபிக்க வேண்டும். எல்லா இடங்களையும் நான் கிறிஸ்தவன் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நிரூபித்து வாழணும். அப்பதான் மற்ற ஜனங்களுக்கு உங்களை குறித்ததான என்ன உண்டாகும்? ஒரு நம்பிக்கை உண்டாகும். அவங்க எப்படி வாழ்கிறாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இவ்வளோ இனிமையானது என்று சொல்லி இல்லையா? வீட்டில் இப்போ பார்த்தாலும் பாட்டு பாடி ஆராதனை செஞ்சு அப்படிலாம் செஞ்சு அப்படி ஜாலியாக இருக்கணும். அப்படியே நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தது எழுந்து அப்படியே இன்னைக்கு தலையில் ஒரு துண்டை போத்துறீங்களோ அன்னையோட சரி, அவ்வளோதான். எவ்ரிதிங் க்ளோஸ். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அப்போ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க. அவங்க முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்பட சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? எல்லா நாளும் சந்தோஷப்பட வேண்டும். நமக்கு சந்தோஷம்னா என்னது? எந்த கடையில் இருக்குன்னு கேட்குறீங்க? சந்தோஷத்தில் இருக்கா இல்லாட்டி எங்கே இருக்கு? சரவணாஸில் இருக்கா? நீங்க பாக்குறீங்க. நமக்கு அப்படி இல்லை. என்ன சொல்ற? நீயும் லேவியனும் பரதேசியும் உங்களோட வந்தாங்களே அவங்களும் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் என்னது? அது நாங்க எதிர்பார்க்காத ஒன்று. என்னது அனுகிரகம் என்பது? நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை ஆண்டவர் நமக்கு செய்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதிர்பார்க்கவே இயலாது. ஆனால் என்ன செய்கிறார்? உங்களை ராஜாக்கள் மத்தியில் என்ன செய்கிறாரா? அமர பண்ணுகிறார் சொல்லப்படுகிறார். அப்போ அந்த மாதிரி உங்களை உயர்வான இடத்துல நான் அப்படி நம்ம நினைக்கிறோமே, என்ன அப்படி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த உயரத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு தொடை வைக்கிறார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இயலாது, எனக்கு முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் சைட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை பாருங்க அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் அது என்னது? அங்கே போகிறாங்க அந்த தேசத்தில் இவர்களுக்கு எல்லா நன்மைகளும் அங்கே இருக்கிறாமிட்டு. ஆனால் தேசம் அவன் எப்படி இருக்கு? அவர்கள் அங்க போய் பார்க்குற நேரம் எப்படி இருக்கு? பயங்கர செழிப்பா இருக்கு. அங்க வர்ற நேரம் எப்படி வந்தாங்க? காஞ்சி போயிட்டு வராங்க. இல்லையா? அந்த இதுவும் சாப்பிட்டு மண்ணாவும் சாப்பிட்டு வாயெல்லாம் காஞ்சி வேற போச்சு. இப்போ போனோன்னே என்ன இருக்கு? இந்த பிள்ளைகள் பாருங்க ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யுங்க? சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? அது வசனத்தை வாசி. கனிகளை முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். பிலிப்பியருக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் பவுல்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மறுபடியும் சந்தோஷம் இருங்க அப்படின்னோடனே அப்படியே என்னது? அப்படியே இறங்கி போயிடும். கேஸ் இறங்குற மாதிரி. அப்போ நம்ம எப்பயும் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யணும்? அப்படி சந்தோஷமா எப்படி இருப்போம்? அந்த பாருங்க சொல்றேன். அப்போ நமக்கு இந்த க்ரீம் அது என்னது லோஷன் இதெல்லாம் வாங்கவே தேவையில்லை. இல்லையா? காலையில் போய் பார்க்கணும் எப்படி இருப்போம்? ஏதாச்சும் அப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம அழகா இருப்போம். இல்லைன்னா எப்படி இருப்போம்? காஞ்சி போயிட்டு இது வாங்கிக்க வாசிங்க.
தசமபாகம் செலுத்தும் ம். வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே ம். நீ உன் வரத்தை எல்லாம் ம். 10 எடுத்து 10 எடுத்து லேவியனும் ம். பரதேசியும் ம். திக்கற்ற பிள்ளையும் ம். விதவையும் ம். உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி ம். அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பாருங்க அந்த பணத்துல என்ன செய்யறாரு? ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் தேசம் பாருங்க. முதல் வாசங்களே தரோ செலுத்தும் வசமாக 3ஆம் செலுத்தும் ஒண்ணு. நீ உன் வரத்தில் எல்லாம் ம். 10 எடுத்து லேவியனும் லேவியன் முதலாவது யாருக்கு கொடுக்கணும்? லேவியன் ஆசாரியனுக்கு கொடுக்கணும், சபைக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பரதேசியும் உங்களோட இருக்கிறவங்க குறைவானவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் திக்கட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒரு சபையில என்ன எப்படி இருக்கணும்? இதெல்லாம் தான் அதுதான் இது வந்து என்னது? தேவ ராஜ்யம். திஸ் இஸ் அ கவர்மெண்ட். இது கர்த்தருடைய ராஜ்யம். சரியா? அப்போ ஒரு நாடு எப்படி செயல்படுகிறதோ அது போலதான் சபையும் செயல்பட வேண்டும். அப்போ ஒரு நாட்டுக்கு நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அதே போலதான் என்ன செய்யணும்? சபைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்யலதான் சபை என்ன விருத்தி அடையும். அப்போ சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப பாருங்க சொல்றாரு, லேவியனுக்கு கொடுக்கறத கொடுத்துரு. அப்புறம் யாரு? பரதேசி சபை ஏழ்மையா இருக்கிறவங்க. அப்ப சபையில யாரும் இருக்கக்கூடாது ஏழ்மையா. அப்ப எல்லாம் ஈக்குவல். திருவிருந்துல நம்ம எல்லாம் ஈக்குவல் மாதிரிக்கு எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதுதான் பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்து ஒரு வீட்டுல கொண்டு வந்து சப்பாத்தி கொண்டு வந்தா, ஒரு வீட்டுல என்னது கொண்டு வந்தான் சொல்லுங்க? பிரியாணி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், வேற என்னது? முட்டைக்கோசா? அப்படி அதுதான் சொல்றது. அதுதான் அன்பின் விருந்துன்னு சொல்றது. சரியா? இன்றைக்கு ஒரு அன்பின் விருந்து ஒண்ணு இருக்கு. அதை பிறகு நான் அறிவிக்கிறேன். சரி வாசிங்க. உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு பாருங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். பாருங்க அப்ப பாருங்க அப்ப அப்படின்னா என்னது? நீங்க எது செஞ்சீங்க? அந்த கானானுக்குள் வந்த பிறகு எப்படி ஆயிட்டீங்க சொல்லுங்க? கானானுக்குள் வந்த பிறகு, சபைக்கு வந்த பிறகு நான் ஐஸ்வர்யவனாய் மாறிட்டேன். அதனால நான் என்ன செய்யறேன்? அதை நானே வச்சு அப்படியே அங்கேயும் சந்துளையும் பொந்துளையும் வச்சு இல்லாம போறதை விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ரெட்டிப்பான சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு காரணம். சரியா? அதுதான் மிக அது சபையில் நம்ம என்ன செய்யணும்? நிறைய சபைகள் அதை செய்யறாங்க. நம்ம சபையிலையும் அதை நாங்கள் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நீங்கள் அது சரியாக உங்களுடைய பலன்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா அப்போ நேற்று கூட மகள் சொன்ன அந்த ஃபேன் வாங்கித்தான் ஐயோ உங்களுக்கு ஃபேன் வேணா நீ வேணும். அப்புறம் அந்த ஃபேன் உபயத்தில் அதில் பெருசாக புஷ்பான் போட சொல்லுவேன். அந்த 3 ஒன்றில் புஷ்பான் போட சொல்லுவேன். ஒன்றில் அது யார் மகன் பேருன்னா வருஷம். அப்புறங்கிட்டு அதனால வேணாம். அதனால அது சுற்றி நீங்கள் அதனால வேணாம். எதுவாக இருந்தாலும் என்னது? ஆமாம், உங்களுக்கு ஆசையாக இருக்குதான். பார்ப்போம் காலங்களில் என்ன செய்யலாம். சின்ன ஒரு 1000 ரூபாய்க்கு பேனை வாங்கி போட்டுவிட்டு பெருசு பேசக்கூடாது. நீங்கள்லாம் என்ன லட்சாதிபதிகளாய் வந்து என்ன செய்ய வேண்டும்? பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் லட்சாதிபதி, நமக்கு பணம் கேட்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர், ஒரு எஜமானர். சரியா? அதுதான் சொல்றாங்க. நீங்க அவர்களுக்கு கொடுக்கறதுல நீங்க என்ன செய்ய வேண்டும்? தாவீது சொல்லுகிறான், அவர் கொடுக்கிறதை நான் என்ன செய்றேன்? அவருக்கு கொடுக்கிறேன். வாசிங்க. தீர்ந்த பின் அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு வருகிற வருமானத்தை என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் செயல்பட வேண்டும். ஆமா இல்லையா? அப்ப அதெல்லாம் செய்யற நேரம் இது பெரிய ஒரு ரகசியமான ஒரு ஆசீர்வாதம். சரியா? அப்ப என்ன செய்யும்? உங்களுக்கு பெருக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாசம் 1 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமானால் அடுத்த மாசம் எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வரும். சரியா? அது முதல் தான் பார்ப்பார். நீங்க அதை சரியா செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த அதனால நம்ம அதை ஒரு பிஸ்னஸா ஆண்டவரோட வச்சுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் 1 lakh போடுறேன், எனக்கு என்னது 10 lakh அப்படின்னு சொல்லி அங்கே என்னது பாகி பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அது ஆண்டவர் ஏற்ற வேலையில் என்ன செய்வார்? ஆமாம். அப்போ கதவுலாம் அடைச்சு பணத்தை கொடுத்துருப்பீங்க, சபைக்கு எல்லாம் செஞ்சுருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னது? ஏதோ உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கிற நேரம் உங்களுக்கு பயங்கர டைட்டாக இருக்கும். என்னடா செய்கிறது? அப்படி செய்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கடைசி நிமிஷத்தில் என்னடா அப்படின்னு நினைக்கிற நேரம், இந்தாடா பிடிடா அனுபவிடான்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பாராம். ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுத்துட்டாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இல்லை, மறக்க மாட்டோம். நமக்கு கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் நமக்கு காசு கிடைச்சா நம்ம கணக்காக போய் ட்ரெஸ் வாங்குவோம்.
10 நாளைக்கு முன்னால் கட்டி அந்த 10 நாளும் போகும். போயிட்டு அங்கே போய் அதை வாங்கி அதை அப்புறம் அதை மாற்றி அதெல்லாம் பண்ணுவோம். தெரியும், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சரியா? அதை மாற்றுறது, அதுக்காக போகிறது வாடுறது. அதனால ஆண்டவர் லிமிட்டாக என்ன செய்வார், எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்மள எப்போ உங்களுக்கு டெஸ்ட் தேவையோ கர்த்தர் செய்வார். சில ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை. வராமின்னு சொல்லு வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து பாருங்க. நீ கட்டளைப்படி, அப்ப பழைய ஏற்பாட்டின்படி என்னது கட்டளை, புதிய ஏற்பாட்டின்படி வார்த்தையின்படி. ஆண்டவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லவும், நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சன்னதியில போய் அவரை நோக்கி கடவுள் நீங்க என்ன செய்யணும், எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யணும், மனுஷ ஆலோசனை விருதாய் போக கர்த்தரோடு பேச வேண்டும். நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்தா நீங்க என்ன செய்வீங்க, தைரியமா நீங்க என்ன செய்யலாம், கடவுளோடு பேசலாம். ராமின் சொல்லு, அதுதான் மிக முக்கியம். ஏன் நம்மளோட ஆண்டவர் பேசுறாருன்னா, நம்ம எதையுமே செய்யறது இல்லை, அவரை கேட்டதுக்கு மாறாய் நம்ம செய்யறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்பாங்க, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியிலே போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படி நான் பரிசுத்தமான பொருளை எடுத்து வந்தேன். ஆமென். அப்ப சபைக்கு கொண்டு வர நேரம் எப்படி கொண்டு வரணும், பரிசுத்தம் என்னது, அவருக்குன்னு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணினா அது கொண்டு வர வேண்டும். பொருத்தனை பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒண்ணு, கடைசி பொருத்தனை என்ன ஆயிரும், அது செய்ய முடியாம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பொருத்தனை பண்ணுவீர்களானால் அந்த பொருத்தனையை என்ன செய்ய வேண்டும், அதை சரியாக செய்ய வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, அது எவ்வளவு அழகா பாருங்களேன். நான் பரிசுத்தமான பொருளை என்ன செய்வேன், என் வீட்டிலிருந்து, இது எனக்கு தேவையில்லை. ஆமா, நமக்கு தேவையில்லாததான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஒரு சாரியை கட்டி அது கீழே எல்லாம் கரை பிடிச்சி போய் கிடக்கும். அதை சுத்தி மடிச்சு, சிஸ்டர் எனக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த சாரியை உங்களுக்கு தூக்கி வீசணும். யாருக்கு எதிர்க்கிறதே எப்படி இருக்கணும். அந்த சிஸ்டர் பிரியாணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அந்த பிரியாணி பார்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளாச்சு, அதை கொண்டு போய் கொடு, அது உனக்கு ஆசீர்வாதம் வராது. அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க, உனக்கு வியாதி வரும். ஏன் நீ அவங்களுக்கு என்னது, நீ வியாதி ஏற்படுத்துற. ஆமா இல்லையா? அப்ப அதுதான் சொல்றாரு, நீங்க யாருக்கு ஒன்று கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஸ்பெஷல் சொல்லுங்க. நீ ஒரு கிஃப்ட்னா என்ன கொடுக்கணும், அது விலையெல்லாம் பெருசு அல்ல. அப்படி மனதிலிருந்து அது என்ன செய்யணும், மனப்பூர்வமாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அது சொல்ற, நான் பரிசுத்தமான பொருளை. அங்கே வீட்டில் என்ன இருக்கும், உங்க வீட்டில் அசுத்தமானது இருக்கக்கூடாது, தீட்டானது இருக்கக்கூடாது. ஆமா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் என்ன என்ன இருக்கணும், எவ்ரிதிங் இஸ் ஹோலினஸ். வராமின்னு சொல்லி எல்லாமே அப்படி இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். அப்போ தேவையில்லாததை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்போ உங்கள் வீடு எப்படி இருக்கணும், எப்பொழுதுமே எப்படி இருக்கணும். அப்போ பரிசுத்தமானது என்ன இருக்கும், என்ன சொல்லுங்க, ஆண்டவர் குளிர்ச்சியான வேலையில உங்கள் வீட்டில். அப்போ அதுதான் சொல்ற, நீ பேசுங்கிறாரு. நீ உன் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதியிலே போய் அவரை நோக்கி நீ என்ன செய்யணும், பேசுங்கிறாரு. ஆமா இல்லையா? இதை போய் நீ அங்க இங்கெல்லாம் சொல்லிட்டு கிடக்காத. நீ என்ன செய்யணும், உன் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தா நீ என்ன செய்யலாம், நீ தைரியமா ஆண்டவர்கிட்ட பேசலாம். எசேக்கியா ராஜா அவனோட இருதயம் பரிசுத்தமா இருந்தபடினாலே அவங்க யாரு, ஏசாயா வந்து சொல்றான், நீ மறிக்க போறவனா டக்குன்னு போய் கேட்கறான், ஆண்டவரே என்ன என் மேல என்ன குறை இருக்கு, அம்மா இல்லையா அப்படி சொல்லி கேட்கறான். அம்மா இல்லையா? உடனே ஆண்டவர் ஷாக் ஆயிட்டாரு. நம்மளா இருந்து என்ன செஞ்சிருப்போம், அது புரண்டிக்கிட்டே இருப்போம். அவன் என்ன செய்யல, என்னில என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே அப்படி சொல்லி. அவன் இல்லையா? அப்ப அவனுடைய குறைகள் என்னது, தவறான குறை அல்ல. சில காரியங்கள் நாங்கள் என்ன செய்வோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமாம், இந்த நேரம் வேலை சம்பாதிக்கணும் அப்படின்னு பிள்ளைகளை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, தாயில அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. தெரியுமா? வேலை அது இதுன்னு சொல்லிட்டு அதான் அந்த சபைக்கு வர பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு நீ தகப்பனாக, சகோதரனாக, உறவாக இருந்து அவர்கள் என்ன செய்யணும், அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த அரவணைப்பு நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் வருகிற பொழுது அரவணைப்பு கூட இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாவோட அன்புனா என்னன்னு தெரியாது. அப்பானா என்ன அப்படியா? அப்போ அந்த நாட்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிற நேரம் என்ன செய்வோம், அப்படி விழுவோம் இப்படி விழுவோம், அந்த மாதிரி படிச்சு அப்படி இப்போ அப்படிலாம் பிரிஞ்சு போயிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறோம். அப்போ அன்புக்கு பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் பணம் சம்பாதிக்கணும். வெளிநாடுகள்லாம் என்னது, அப்பா அம்மா வீட்டுக்கு வரணும்னு பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருப்பாங்க.
பிள்ளைகள் ஸ்கூல் போவாங்க, அம்மா அப்பா தெரியாதுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு 10 வயசானது பேர் தான் யூ ஆர் மை டேடி. புரியுதா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? அப்போ சில பிள்ளைகள் ஏங்குங்க, தெரியும். அந்த ஏக்கங்கள் இருக்கிறது சிறு வயதிலே. அந்த இதனால அந்த ஏக்கங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் ஆவியானவர் என்னோட இடைப்படுவார். அம்மாவில் அந்த அன்பு என்ன, இந்த பாசம் என்ன, ஏன்னா அதுதான் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம். அம்மாவும் இல்லையா? அதை மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைகளே. ஆமாம், இந்த லீவு நேரம் வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போங்க. அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுகளை டிவியை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி மனசை போட்டு அதுக்கு அதை என்ன செய்யணும்? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு நாள் இப்போ ஒன்றும் லீவ்னா அப்படியே வெளியில் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். அப்போ சொல்லியே கூட்டிகிட்டு போகணும். எதுவும் கேட்காதம்மா, நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகணும். நம்ம போனால் அந்த பிள்ளை சாப்பிடாது. ஆமாம் இல்லை? அப்படியே என்ன செய்யணும்? புரியுதா? வாசிங்க. நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி? நீங்க ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? தனிப்பட்ட முறையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கணும். ராமின் சொல்லு. சபைக்கு கொடுக்க வேண்டியது சபைக்கு கொடுக்கணும். சபைக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் வராது. ராமின் சொல்லு. காணிக்கையே தசம்பம் அந்த அந்த சட்டத்துக்களே வராதிங்க. முதல் என்ன செய்றீங்க? வாசி. என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் என்ன செய்வேன்? மீறவும் இல்லை. அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, நான் கொடுக்க தேவை அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்முடைய பாட் அதுதான் மிக முக்கியம். நமக்கு உங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் மீறவும் சொல்லுங்க. ஒன்றையும் நான் மீறல. இந்த இடத்துல கேட்டுக்கு போறத ஒன்னையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மீற மாட்டேன். மீறினீங்கன்னா அதுக்குள்ள சம்பவத்தை நீங்க லேவியராகமோ உபாகமங்களை நீங்க வாசிக்கலாம். மீறி செய்தவங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்குன்னு சொல்லி. மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ரெண்டு முக்கியமானது. என்னது? மீறுதல், மறக்குறது. மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆமே, எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பாருங்க, அன்னைக்கு அந்த எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு நான் மறக்கலை. எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, யார் வாங்கலைன்னா அப்போ யார் சங்கரும் ஆலமேலும் வாங்கலை. அப்புறம் ஃபோன் அடித்து சாப்பிட்டீங்களா? நான் எனக்கு பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தேன் அவருக்கு. எங்கள் சங்கர் வந்து வர போயிட்டாரா? ஐயா இப்போ வேணாம், இப்போ வர வேணாம், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதான் ஸ்வீட்டாக அந்த நேரத்தோடு சரியா அந்த மாதிரிக்கு எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு அதுக்காக உங்களை யூடியூப்ல சில காரியங்கள்லாம் போட்டுருங்க, கேளுங்க, வைங்கன்னு சொல்லிட்டு மறக்கக்கூடாது. சரியா? ஒன்றை செய்யணும், ஒன்றையும் மீறக்கூடாது. ரெண்டாவது மறக்கூடாது. அடுத்தது வாசனை, அது மிக முக்கியமானது. நான் துக்கம் கொண்டாடும் போது ஆண்டவருக்குன்னு எடுத்து வைத்த முதல் பலனை என்ன செய்யக்கூடாது? இந்த மாதம் எனக்கு ஒரு செலவு வந்துருச்சுன்னு சொல்லி தசம பாத்திரம் கை வச்சிடக்கூடாது. அந்த மற்றவங்க கொடுக்கணுங்கிறத நீங்கள் கை வைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் மிக கவனம். இன்னைக்கு அநேகர் அதான் செய்கிறாங்க. இன்னைக்கு அநேக வசதி படைத்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க? தசம பாகத்தை 4-5 பிரித்து பல சபைகளுக்கு கொடுத்து சொல்கிறாங்க, நாங்கள் தசம் அல்ல, நம்ம ஆண்டவர் ஏழை அல்ல, நீ கொடுக்குற பணத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, பணத்தை உண்டாக்குறவர் அவர் தான், பொன்னும் வெள்ளியும் என்னுடைய என்று சொல்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அன்றி அவருக்கு வேணுமா பணம்? சொல்லுங்க பாபம். அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? பிட்டுப்படி பிடிக்கிறா. என்னாச்சு? பேருக்கு சொல்லுங்க, வாயில என்ன சொல்ல மாட்டீங்க, குறுகி போறதான் சொல்லுவீங்க. குறுகி போச்சுன்னு அப்படியே உள்ளுக்கு உட்காந்துருக்கீங்க. பெருக்கத்தை குறித்து பேசல நீங்க என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சி அவங்களோட இருதயம் என்ன ஆகணும்? பெருகிடுச்சு, மீன் பெருகிட்டு. ஹலோ, மீன் விலை பெருகி விட்டது. ஆகவே நான் உபவாச கூட்டத்துக்கு மீன் வாங்கவில்லை. எனக்கு தெரியாது, மல்லி தான் சொன்ன. சொல்லுங்க, எப்படியாச்சும் சொல்லுங்கய்யா. பொருத்தனை பண்ணினால் நீ போய் பிடிச்சிட்டு வரணும். வலையை போட்டு என்ன செய்யணும்? முந்த நாளே போயிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? மேனா அதுங்கிறது காவாங்கரையில் போய் மீன் போட்டிருக்கோம், வலையை போட்டிருக்கோம். அதை விட்டுட்டு மீன் தான், சிக்கன் இல்லை, ஆடு இல்லை. என்னது? நீ எதை பொருத்தனை பண்ணினாயோ அதை நீ மீறாமல் செய்ய வேண்டும். சரியா?
ஸோ இந்த பிரசங்கம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டேன்னா நீ யோசிக்கக்கூடாது, சரியா? தீட்டான காரியத்துக்கு நான் துக்கம் கொண்டாடும் பொழுது அதிலே சரி இந்த பணத்தை வச்சு செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதை எடுத்து வச்சதுதான் தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. சொல்றார் தீட்டான காரியம். இந்த ஒரு காரியத்துக்கு என்னது? இது பரிசுத்தமானது. இதை நீங்க எடுக்கக்கூடாது. எதுக்கு நீங்க எடுத்துக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இழவு காரியத்துக்காக என்னமா நல்லா சொல்லுவேன், நீ சொல்றது பயமா இருக்கு. இளவு இந்த வார்த்தையை நான் அடிக்கடி எனக்கு வரும். ஆனால் சொன்னேன் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசாம இன்னைக்கு சொல்றேன். பைபிள்ல எழுதுக்கு, சரியா? என்ன வாசிப்பாங்க? இளவு காரியத்துக்காகவும் சாவு அதுக்குன்னா இந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது, முதல் பலனை அது ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட கேட்காம எடுக்கக்கூடாது. இது அப்பா விட்டு இல்லை, பொக்கெட்டில் தெரியாம எடுத்துட்டு போறது ஸ்கூலுக்கு. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். சொல்லுங்க, சகலவற்றையும் செய்கிறார் பாருங்க. அது துக்க வீடாக இருக்கலாம், அது தீட்டான காரியமாக இருக்கலாம், அது இளவு வீடா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு யோசனை, அதுதான் வரும். முதல் வந்தோடனே என்ன செய்வோம், அப்படிதான் நடக்கும். சம்பளத்தை வாங்கிட்டு வருவீங்க, நீங்கள் சந்தோஷமாக தான் வாங்கிட்டு வருவீங்க. வீட்டுக்கு வர்ற நேரம் என்ன இருக்கும், தேவையில்லாத ஒரு செலவு ஒன்று இருக்கும். வீட்டுக்கு வருவீங்க, என்னன்னா செய்வோம், இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கல்யாண கார்டன் வந்துருக்கும். அதோட ஃபோன் வேறு சொல்லுவாங்க, வந்துருங்க நீங்கள் வந்துடுங்க, இங்கே வாங்க. என்னது, திருவெட்டூரில் கல்யாணம் முடித்து மவுண்ட் ரோட்டில் வந்து சாப்பிடுறோம். மினிஸ்டர்மார் கூட அப்படி போக மாட்டாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஓடுவோம். பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும். அப்ப ஏன் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா, வந்த ஆசீர்வாதத்தை அப்படி முடக்கி வச்சிடும். அப்ப முடக்கி வச்சனால என்னது, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை, சரியா? அப்போ தன்னிச்சையை நம்ம செய்யறதுனால பின்னைக்கு அப்படி தான் நடக்குது. இப்போ அந்த நாட்களில் வேலை செய்கிற நேரம் என்ன செய்வாங்க, இப்போ வேலைக்கு போயிட்டாங்க, சரியா? இப்போ பிள்ளைகள் வேலைக்கு போனோன்னே அந்த சம்பளத்தை என்ன செய்வாங்க அந்த நாட்களில்? சொல்லுங்களேன், எல்லாம் இன்னமும் நேற்று பிறந்த மாதிரி பேசாமல் நிற்கிறீங்க, சொல்லுங்க. என்னம்மா பிளான் பண்ண மாட்டாங்க, ஹெலிகாப்டர் பண்ண மாட்டாங்க. கடைசி என்ன செய்வாங்க, அம்மா கிட்ட அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அவங்க தான் என்ன செய்வாங்க, வீட்டு நிர்வாகத்தையும் அப்பா கிட்ட கொடுத்தோன்னா அப்பா என்ன செய்வாரு, அப்பா கிட்ட கொடுத்தோன்னா அம்மா அப்படி சும்மா தான் பார்ப்பாங்க. சரியா? அப்ப அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும், அது மகனோ மகளோ என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு அதிகமாய் பணம் வருகிறதுனால தண்ணி கொடுத்தோன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யறாங்க, என்ன வீட்டிலே தனி இருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தாய் மனதார உன்னை ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, அம்மா வீட்டில் தனியமாக இருக்கீங்க, இந்தாங்க 500 ரூபா பிடிச்சிக்கிறேங்க, நானும் கிழிச்சு வீசிக்கிறேன், போ நீனும் 500 ரூபாய் தனியா. அப்பா வீட்டிலே தனியாக இருக்காரு, அவருக்கு 50 ரூபா கொடுத்தா போகணும், சிகரெட் வாங்கி குடிக்க. கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ உங்களை பெற்று பால் கொடுத்து வளர்த்து தன வயசு வரைக்கும் வச்சு ஒன்றுமே கேட்காம அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை சொல்லிட்டு ஏதோ பண்ணி செய்கிறாங்க. பணம் வந்தோன்னே டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், லிப்டிக்கு வேறு என்னது இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு அப்படியே. ஆமாம், அன்னைக்கு நம்ம அக்கா நான் கேட்டேன், ஏன் நீ என்னத்தை இப்படி மேக்கப் பண்ணுற, எதுக்காக நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி. என்ன மாமா செய்கிறது, அந்த நாட்கள் என்னது மஞ்சளையும் இதையும் பூசணும், இப்போ அப்படியெல்லாம் பூசிட்டு பெரிய கம்பெனிக்கு போக எதுமா, சரி பூசிக்கேன், அவங்க காலையிலேருந்து பூசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு புரியுதான். அப்போ பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, ஆமாம் அதுதான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். இது பாருங்க எப்படி ஆண்டு சொல்கிறேன் நோக்கி பார்க்கிறார். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறாரு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், சரியா? நீங்க அந்த படி நடக்கிறீங்களா? அதான் சொல்றான், நான் என்ன செய்யறேன், ஒன்றை நான் மீறவும் இல்லை
என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். உன்னை என்னை காண்கிறவராக இருக்கிறார். உன்னை பார்க்க வேண்டும். இந்த வருஷத்துல இந்த மாசத்துல உன்னை பார்க்கணும். என்ன செய்யற, என்ன வருமானங்கள் வருது, அதை எப்படி பிரிச்சு கொடுக்கிற. அப்ப ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க அவருக்கு கை என்ன செய்யவில்லை, குறுகவில்லைன்னு சொல்லப்படுது. அப்ப இப்ப என்ன செய்யல, நீங்க கேட்கிற காரியத்தை செய்யாததுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படி செஞ்சுட்டா பிசாசானம் கேட்பான். அவன் தான் கீழ்ப்படியலை, அவனுக்கு என்னது கொடுக்குறீங்க? அப்ப அது என்ன ஆகும்? உங்களுக்கு நஷ்டமாகும். உள்ளவன் எவனோ, இப்படி இதெல்லாம் கொடுக்கிற எவனோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த ஜனங்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தங்களுடைய பலனை ஆண்டவருக்கு கொடுக்கிறபடினால் ஆண்டவர் அவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் தேசம் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது? இந்நாள் வரைக்கும் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கிறது. அப்ப நீங்கள் உங்கள் பலனை கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு அதிகமான பலனை கொடுப்பார். நம்ம கொடுக்காம என்ன செய்ய முடியும்? பலன் வாங்க முடியுமா? வாசிங்க. என்னம்மா? நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாரு. அப்படியே பார்ப்பாரு. சரியா? ஆமா. புஷ்பாவெல்லாம் நேற்று பார்த்துருப்பாரு. உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையோ நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. அப்ப ஆண்டவரே, அப்ப நம்ம எப்படி இதான் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்டா செஞ்சுட்டா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, மனதார என்ன செய்யணும்? என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க. அம்மாவும் இல்லையா? என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. அம்மாவும் இல்லையா? என் குடும்பங்கள். அப்போ நீங்கள் தைரியமாக போயிட்டு என்ன செய்யலாம்? என் அப்பா அவர் சொல்ல, அவர் கிராண்டட் அவர் சொல்வார். எஸ், ஏன்னா நீ என்ன செய்யற? மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? மீறி மறந்துருக்கோம். அதனால நமக்கு என்னது? வறுமைக்கிலே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். அவராமே சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறான்? மாற்றுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த ரெண்டு காரியம் செய்யுங்க. வாசிங்க பாங்களே. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும். என்ன சொல்றாரு? இது கொடுக்கணுமா? இது வந்துடுது, வாரம் பேக்கத்துக்கிட்டு வருது. அப்படியா? அடுத்த வாரம் வாங்க சிஸ்டர். அப்போ இங்கே உனக்கு நஷ்டமாயிடும். வந்தோன்னே என்ன செய்யணும்? கொடுத்துடணும். அப்போ என்ன செய்யறோம்? அப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கதவை மூடிட்டு ஜன்னல் ஒழிஞ்சு பார்க்கறது. அதான் சொல்றாரு. வாசிங்க. இந்த கட்டளையின்படி நியாயத்தின்படியும் நீ செய்யும் பொருட்டு கட்டளை இடுகிறார். அன்றைக்கு உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. ஆசீர்வாதத்துக்கு அங்க சீட்டு போட்டு அங்க என்னது தள்ளு சீட்டா, அதை போட்டு இதை போட்டு அவங்க எல்லாம் தள்ளிட்டு போயிடுப்பா. நீ போட வேண்டியது என்னது? லேவியனுக்கு கொடு, வேற என்னது? பரதேசிக்கு கொடு, திக்கட்டவனுக்கு கொடு, விதவைகளுக்கு கொடு. அவங்க எல்லாரும் கொடுத்துட்டு திருப்தியாக கொடுத்துட்டு என்ன செய்யணும்? பேசாமல் போயிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பாபா எல்லாம் என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டு அப்போ என்ன செய்யணும்? எப்படி ஆசீர்வதிக்கணும்? எப்படி ஆசீர்வதிக்கணும்? என்னம்மா? வானத்தை சும்மா சொல்லுங்க. சும்மா நம்ம பேச்சிலே பேசுவோம். நம்ம பேச்சில் எப்படின்னு அப்படியே ஆசீர்வதிப்பார். ரமாவே இல்லையா? அப்போ அதுதான் அதுக்கு அதை சொல்றதுக்கு வாயில் சொல்லுங்க. இன்று உன் தேவனாகிய கர்த்தர். எந்த வசனமாக? 16. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயம். அது என்ன செய்யக்கூடாது? கொடுக்குற நேரம் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லி கொடுக்க கூடாது. அப்போ ஆசீர்வாதம் வராது. சில பேர் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் வந்துட்டு போகுது, இது வேற வேலையே இல்லை. ஒரு நாள் கொடுத்தோம், பழகிடுச்சு. இப்போ டெய்லி டீ கேட்குது, பிஸ்கட் கேட்குது, கொடு. அப்போ ஆண்டவர் தான் அனுப்புவார், தூதன் அனுப்புவார். ஒரு நேரம் ஆண்டவரே வருவார், பிஸ்கட் வாங்க உனக்கு விடாமின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க மூஞ்சை பார்த்துட்டு அவர் என்ன செய்வார்? இந்த மூஞ்சை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். நான் வாசிங்க. ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் சொல்றாரு. அது முழு ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்றீங்களா? பாருங்களேன் எப்படி சொல்றாங்க. ஆகையால் முழு
உங்கள் இதயத்தில் என்ன இருக்கணும்? இவைகளெல்லாம் நான் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன்னா. ஒரு அக்கௌண்ட் வைக்கிறீங்க சரியா, ஒரு கணக்கு பார்க்குறீங்க. இப்போ ஒரு அக்கௌண்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்போ ஒரு கணக்கில் ஒரு பைசா மிஸ் ஆகிட்டா என்ன செய்வாங்க? அது அது அக்கௌண்ட் என்ன செய்யணும்? திருப்பி 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 பார்ப்பாங்க. அப்போ எங்கேயாச்சும் ஒருத்தர் யாருக்காச்சும் கொடுத்தது என்ன இருக்கும்? அது லெஸ் ஆகிருக்கும். அதை டக்குன்னு அதை போட்டு கூட்டினா தான் அக்கௌண்ட் என்ன செய்யும். அப்போ அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார். இவ்வளோ நாள் தெரியல உங்களுக்கு. நீங்கள் நினச்சிக்கல ஞாபகம்னு அந்த வேற இதுதான் எழுதி வச்சுப்பாரா. நீ இடியப்பம் கேட்டது அதுக்கு புட்டு கொடுத்தியா போகும் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருவாங்க. வாசிங்க. அப்போ என்ன செய்ய எல்லாம் காத்து கொள்ளணுமா? ஒன்றையும் மீறவும் கூடாதான், ஒன்றையும் மறக்கவும் கூடாதான். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். இது பாருங்க எப்படி சொல்லிட்டு ஒரு திருமண வீட்டில் நடக்கிறது போல என்ன செய்யுது. இப்போ நீங்களாம் என்ன செஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க? மனதார யாரும் கையை தூக்காதீங்க. மனதார என்ன செய்யணும்? ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பழைய ஏற்பாட்டில் எழுதினது தானே மோசே இவரை அல்ல, புதிய ஏற்பாட்டில் இதுதான் என்னது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? பங்கு பிரித்து சபையிலே வைத்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாங்க. அம்மாவிலே. அப்போ அதுதான் ஒரு ஆசீர்வாதம், அதுதான் சபை, அதுதான் குடும்பம், அதுதான் வாழ்க்கை. வாசிங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் சொல்லுறான். இப்ப இதெல்லாம் என்ன செஞ்சாரு பாருங்க. இப்ப மெல்ல மோசே என்ன செஞ்சாரு? ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க? இதெல்லாம் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அதனால கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அப்ப சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா யாரு? அப்பதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளை. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை சேர்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் இயேசு பிள்ளைன்னு நீங்க பேர் எழுதிட்டு கிடக்கக்கூடாது. சொல்றாரு கர்த்தருக்கும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு நீங்க என்ன செய்வீங்க? ரிலேஷன். அப்போ யாரு? பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் கற்பனைகள், ஆனால் புதிய ஏற்பாட்டு என்னது? அவருடைய வார்த்தை. அம்மாவில்லையா? அப்ப கட்டளைகள் நமக்கு தேவையானது சரியா. கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு அது உபயோகமானது. நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். அம்மாவில் அது சொல்லப்பட்ட 10 கட்டளை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். நாம் கிறிஸ்தவர்களுக்கு அது பொருந்தும் சரியா. ஒரு கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அது பொருந்தும். ஸோ அதனால கடவுளுக்கு பயப்படுங்க, அதை நாங்கள் என்ன செய்யலாம்? கடைபிடிக்கலாம் சரியா. அடுத்து சொல்லுகிறான், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் பாருங்களா, அவர் எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறாரு. அதில் உங்களை அவர் செப்பரேட் பண்ணியிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உன் தாயின் கருவிலே உன்னை முன் குறித்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மலாம் பிரஜாதிகளாக இருந்தோம். அப்படி பிரஜாதியாக இருந்த நம்ம குடும்பங்களில் ஒருவராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவரை தெரிந்து கொண்டு அதன் மூலம் அந்த குடும்பங்களை என்ன செய்கிறார்? ரட்சித்து முழு குடும்பங்களை தன்னுடைய என்னது குடும்பமாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் சொல்றார் வாசி மகள், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஜனங்களை சொல்லுகிறார். எல்லா ஜாதிகள் எல்லாரும் ஆசீர்வாதமா எல்லாம் இருந்தாலும் உங்களை நான் என்ன வச்சிருப்பேன்? சொல்லுங்க, என்னை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் செய்வார். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு வரலன்னா என்ன செய்யணும்? முதல் பலனை எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? லேவியனுக்கு, பரதேசிக்கு, திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள். ஆமா பாருங்க. அப்ப அந்த அது பாருங்க, நம்ம சொல்றோம் உலகத்திலே நிறைய பேர் என்ன செய்வார்கள்? தானம் தர்மம் செய்வாங்க. அவங்களுக்கு கடவுளை குறித்து அறியாட்டியும் அவர்களை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்வார்? அநேகரை
போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பேர் போஷிக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கெல்லாம் எத்தனையோ நம்ம இந்த ஆன்லைன்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக அல்ல, வேறு மதத்தினர். ஆமாம், அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நன்மையை அறிந்து கொண்டிருக்காங்க. உணாமின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க வேதத்தை வாசித்து அல்ல, அவங்களுக்கு என்னது அந்த அதோடய அவங்களுக்குள்ளே வருது செய்கிறாங்க. அப்போ அவங்க தாய் தகப்பன் சரி, அதுதான் சொல்லிட்டு நான் சில நேரங்களில் சொல்கிறேன், நான் ஏன் பாராட்டுகிறேன், அது அப்படியே நமக்கு அந்த டீம்லேயே வருது. நானே கூட ஏதோ ஒரு காரியத்துக்கு சிஸ்டர் கல்பனா பாராட்டியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாம் பாஸ், இது எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு இந்த பிள்ளைகள் யாரையும் செஞ்சால் நான் போட்டுருவேன், குட் ஜாப் அப்படின்னு போடுவேன். அப்போ அந்த செஞ்ச வேலை என்னது, அது அந்த நேரம் சொல்லிடணும். அந்த நேரம் நம்ம என்ன செஞ்சிடணும், அது ஒரு ஆசீர்வாதம். இப்போ பார்த்துட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர், யாராக இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் காரியம் செய்யணும், என்ன செய்யணும், அவர்களை என்ன செய்யணும், அவர்களை தட்டி கொடுக்கணும், அவர்களை என்கரேஜ் பண்ணணும். அவன் அது ஒரு வார்த்தை போடுறதுனால தப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் அது நம்ம அது எப்படி இருக்கணும், அது மனசுக்குள்ளேருந்து வரணும். இப்போ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் என்ன செய்வாங்க, சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவர்கள் கூட என்னை வந்து என்ன செஞ்சாங்க, வாழ்த்துனாங்க, எங்களை என்ன செஞ்சாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ புரியுதான், அந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு என்ன இருக்கணும், அப்படி ஒரு இது இருக்கணும். அம்மாவில் தான் சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடி நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அம்மாவே இல்லை. அப்போ பாருங்களேன், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்க பாண்டத்தை என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். உலகத்தில் 200 நாடுகளில் எத்தனையோ மதமொழியின ஜாதி மக்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ் த செப்பரேட் ராமிட்டர். அவர்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர் செய்வாங்க. இங்கே பாருங்க, அந்த தேசத்தை அழிக்க முடியாதபடிக்கு பக்கத்தில் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள் என்ன செய்கிறார்கள், யுத்தங்கள் செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்ய முடியல, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அம்மாவில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, உலகமே புகழ்கிறது போல இருக்கிறாங்க. உலகமே உங்களை என்ன செய்யறது, அவங்க கீர்த்தி எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னால் எல்லாருக்கும் என்ன உண்டாக்குறது, ஒரு சின்ன தேசம். அவன் ஒரு சிறிய தேசத்துக்கு இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் தான். ஆனால் அவனுடைய வாக்கு தத்துவம் என்ன செய்யுது, சின்ன சபை தான், கொஞ்சம் ஜனங்கள் தான். இதை நாங்கள் கடைப்பிடிப்போமானால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா, சொல்லுங்களேன், சொல்லுங்க. அப்படி சொல்லாதீங்க, நான் சொல்லுங்க, எல்லா ஜாதிகளை பார்க்க ஜாதி கலவரத்தை கொண்டு வந்துடாதீங்க. அப்படின்னா என்னது, மற்ற எல்லா மக்களை பார்க்கிலும் நான் கிறிஸ்தவள், ஆகவே நான் எப்படி இருப்பேன், புகழ்ச்சியா இருப்பேன், கீர்த்தியா இருப்பேன், மகிமையிலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும். அதுதான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா, ஆமாம், இதுக்கு நீங்கள் போய்ட்டு என்ன செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கீர்த்தியை கொடுங்க, எனக்கு புகழ்ச்சியை கொடுங்க, எனக்கு மகிமையை கொடுக்கல, ஆர்டர் படி இதை செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்கிற ஆஸ்பார்களே, உன் தேவனாகிய கர்த்தராக எனக்கு பரிசுத்த. அப்போ நீங்கள் என்ன ஓடி ஜனமாயிட்டீங்க, ஓடினஸ். அப்போ நீங்கள் இந்த திருவிருந்துக்கு அவன் என்ன எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க, பரிசுத்த ஜனமாக இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பாவத்தை அறிக்கைன்னு சொல்லிட்டு இருந்து சரி வராது. இதுதான் பாவம். இதெல்லாம் செய்யாமல் கிடந்துட்டு மற்றதில் நம்ம பரிசுத்தமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்ய வேண்டும், அதை செய்தோம்னாலே நமக்கு என்னது, அது வந்துடும் இல்லையா. புரியுது, பரிசுத்தம்னா என்னது, ஒரு நல்ல ஜீவியம். எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம எப்படி இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆண்டவர் கூப்பிட்றாரு போகலாம்னு சொல்லி நம்ம அப்படி இல்லை, எல்லாம் பதுக்கிறது, ஒதுக்குறது, அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, அவங்கள பார்த்து குறைக்கிறது, இவங்களை பார்த்து கசக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து நாக்கு நீட்டுறது நம்மவே இல்லையா. அப்போ ஆண்டவர் நம்ம பரிசுத்த ஜனமாக ஏற்றுக்கொள்வாரா. ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எழுப்பி நிற்போமா, சொல்லுங்க, மறுக்க வாசிங்க, 19 வாசிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருங்க, என்னுடைய ஜனமாகவும் அவருடைய ஜனமா இருந்தா நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இஸ்ரவேல் என்ன செய்யுது, கடன் கொடுக்குது. அவன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. சிறிய நாடு தான் நாமே, ஆனாலும் கொடுக்குற விஷயத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க,
ஆமென். அதி தீவிரமாக இருக்கிறார்கள். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் சில சம்பவங்கள் இருக்கு. நான் இது போதும் என்று நினைக்கிறேன். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். கொடுக்கும் கைகளாக மாற்றுவார். கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். வசனத்தின் மூலமாகவே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வசனத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு நிலைத்திருக்கும். உங்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு நாள் உங்களுக்கு துன்பத்தை, வேதனைகளை, சஞ்சலங்களை கொண்டு வராது. உங்களை மறுரூபமாக்குறதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கிறதாக இருக்கிறது. செழிப்பான வார்த்தைகளை கேட்கிறது அல்ல, அந்த செழிப்பான காரியங்களை செய்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிற பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரமாய் அறுக்க முடியும். ஆகவே இந்த கால வேலையை கர்த்தர் உங்களுக்கு கானானை கொடுத்திருக்கிறார். கானானின் முதல் பலனை இந்த நாளிலே நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நீங்கள் அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படி, சபைக்கு வருகிற இதுவரை ரட்சிக்கப்படாத வசனத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருவதற்கு ஏற்ற காலங்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த திருவிருந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மகன் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுபோல காணிக்கைகள், தசமபாகங்கள் உதாரணமாய் கொடுக்கிற எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் உஷ்ணங்கள் யாருக்கும் எந்த ஒரு வியாதிகளை, பலவீனங்களை கொண்டு வராதபடிக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை செழித்து ஓங்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாங்கள் செய்கிற வருமானங்கள், செய்கிற தொழில்களை நல்ல வருமானங்கள் வர அதை ஆசீர்வாதத்தின் வழியிலே போட்டு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெருக செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி உணர்வோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சபைக்கு புதிய புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும். நடக்கிற ஊழியங்கள் இன்னும் பழகி பெருக வேண்டும். ஆண்டவரே, சபை விசுவாச பிள்ளைகள் இன்னும் ஆண்டவர் ஊக்கமாக ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். காலம் செல்லாது. ஆகவே ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். சபை கட்டிடங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வீராக. மகிமை கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.